அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். புலம்பல் 3வது அதிகாரம் 57வது வசனம். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். ஒருவேளை பயமும் திகிலுமான சூழல்களுக்குள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? இந்த காலை பொழுதிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, பயப்படாதே, பயப்படாதே. ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆத்மாவின் வழக்கை அவர் எடுத்து நடத்துகிறார். நம் பிராணனை அவர் மீட்டுக் கொள்ளுகிறார். உங்களுடைய வழக்கு என்னவா இருந்தாலும், உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும், ஆண்டவரே உங்களுடைய வழக்கை எடுத்து நடத்தி உங்களுக்கு அவரே தீர்ப்பை வழங்குவார். உங்களுக்கு உண்டான அநியாயத்தை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். உங்கள் நியாயத்தை ஆண்டவரே தீர்த்து வைப்பார். அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் சொல்லும் எல்லா வார்த்தைகளையும், உங்களுக்கு விரோதமாய் நினைக்கும் எல்லா நினைவுகளையும், உங்களை நிந்திக்கும் எல்லா நிந்தனைகளையும், உங்களுக்கு விரோதமான செயல்களையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். அவரே உங்கள் வழக்கை விசாரித்து உங்களுக்கு நியாயத்தை கிடைக்க பண்ணுவார். உங்கள் சத்தத்தையும், நீங்கள் விடுகிற பெருமூச்சையும், நீங்கள் வடிக்கிற கண்ணீர் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் தம்முடைய செவியை உங்களுக்கு அடைத்து கொள்ள மாட்டார். தங்களுடைய கண்ணை உங்களை விட்டு விலக்க மாட்டார். உங்கள் மேல் நினைவாய் இருந்து தண்ணீர்கள் உங்கள் தலையின் மேல் புரண்டு போகிறதை அவர் அறிந்து, காவற்கிடங்களே உங்கள் பிராணனை ஒடுக்கி வைக்கிற அளவிற்கு உங்களை நசுக்குகிற நசுக்குதலை ஆண்டவர் பார்த்து, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆகையினால் தான் வசனம் சொல்கிறது, பயப்படாதே. ஒரு முகாந்திரமும் இல்லாமல் உங்களை பகைத்து கொண்டிருக்கிறார்களா? ஒரு காரணமும் இல்லாமல் உங்களை பட்சித்து வேட்டையாடும்படி அவர்கள் எத்தனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களா? ஆண்டவரை நோக்கி நீங்கள் கெஞ்சுங்கள். அவரை நோக்கி உங்கள் விண்ணப்பத்தை செலுத்துங்கள். அவரை நோக்கி உங்கள் ஜெபத்தை ஏறிடுங்கள். ஆண்டவர் உங்களுடைய சத்தத்தை கேட்பார். உங்கள் பெருமூச்சை கேட்பார். கேட்டு ஆண்டவர் சொல்வார், பயப்படாதே, நான் இருக்கிறேன், உன்னை கரம் பிடித்து நடத்துவேன் என்று சொல்லுகிறவராக உங்கள் அருகாமையில் என் ஆண்டவர் நிற்பார். ஆகையினால் நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு ஆண்டவரை நோக்கி உங்கள் விண்ணப்பத்தை செலுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.